செய்தி. வான் சாகச நிகழ்ச்சி முடிந்த பின்னும் கூட்டமாக மக்கள் திரும்பி சென்று கொண்டிருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம். நிகழ்ச்சி முடிந்து 2.5 மணி நேரத்திற்கு மேலாகியும் போக்குவரத்து நெரிசல் இன்னமும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை மெரினாவில் இந்திய விமானப்படையினுடைய வான்வழி சாகச நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பிறகாக அதில் பங்கேற்ற பார்வையாளர்கள் தற்பொழுது தங்களது வீடுகளுக்கு திரும்பி வருகிறார்கள். அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்பக்கூடிய சூழல்ல சென்னை மெரினாவிலிருந்து செல்லக்கூடிய பிரதான சாலைகள் அனைத்திலுமே தற்பொழுது வாகன நெரிசல் இருக்கிறது. குறிப்பாக போக்குவரத்து மாற்றம் மேற்கொள்ளப்பட்டிருந்ததுனால ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக தெற்கு நோக்கி செல்லக்கூடிய, அதாவது அடையார் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் மடைமாற்றப்பட்டிருந்தன. அந்த வாகனங்களும் அதே போன்று மெரினாவிலிருந்து வரக்கூடிய வாகனங்களும் என ராதாகிருஷ்ணன் சாலையில் இரு புறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக ஏறக்குறைய 3.5 கிலோமீட்டருக்கு மேலான தூரத்திற்கு வாகன நெரிசல் இந்த ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கிறது. குறிப்பாக டிஜிபி அலுவலகம் சொல்லக்கூடிய காவல்துறை இயக்குநருடைய அலுவலகத்தில் இருந்து ராதாகிருஷ்ணன் சாலை முழுவதுமாக ஏறக்குறைய ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி வரைக்குமே அதனுடைய போக்குவரத்து நெரிசல் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இரு புறங்களிலுமே வாகன நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல சிட்டி சென்டர் அருகே இருக்கக்கூடிய டாக்டர் நடேசனுடைய சாலை சந்திப்பு இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் சாலையில தான் இந்த போக்குவரத்தினுடைய நெரிசலுடைய மையப்புள்ளியா தொடங்குகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் 2 புறங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்களும் வெவ்வேறு திசைகள் செல்லக்கூடிய ஒரு மாற்று பகுதியாக இருப்பதனால 2 புறங்களிலும் வாகனங்கள் தேங்கி நிற்கின்றன. இரு புறங்களிலும் நிற்கக்கூடிய வாகனங்களால் மிக வேகத்துல மிக குறைந்த அளவிலான வேகத்தில் மட்டுமே வாகனங்கள் நகரக்கூடியதை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக மெரினாவிலிருந்து வரக்கூடிய வாகனங்களும் இந்த பகுதியிலிருந்து வெளியேற முடியாம அந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதே போன்று தெற்கு நோக்கி, அதாவது டாக்டர் நடேசன் சாலை வழியாக வரக்கூடிய வாகனங்களும் அதே போன்று ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக மெரினா நோக்கி டாக்டர் நடேசன் சாலையில் வலதுபுறம் திரும்பி அடையாறு நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களும் என மூத்திசையில் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே செல்ல முடியாத அளவுல போக்குவரத்து நெரிசல் கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து சரி செய்யக்கூடிய பணிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறாங்க. இருந்த போலும் அதிகரித்த வாகனத்தின் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த சாலையில் செல்லும் பொழுது வாகனங்கள் செல்வதற்கு இடைஞ்சலாக கூடிய நேரத்தில் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் கூட செல்ல முடியாத சூழல் இருந்தது. குறிப்பாக மெரினாவிலிருந்து கூட்டமாக கிளம்பி வரும் பொழுது அந்த கூட்ட நெரிசலில் மூச்சுவிட முடியாமலும் அல்லது வெயிலின் தாக்கத்தினாலும் சிரமப்பட்டு மயங்கி இருந்தவர்களுக்கு முதலுதவி வழங்குவதற்காக ஆம்புலன்ஸ்கள் சென்ற போது கூட அந்த வாகனங்களானது செல்ல முடியாத சூழல் இருந்து அதற்கும் காவல்துறையினர் உதவி அந்த வாகனங்களை சீர் செய்து வெளியே அனுப்பியிருக்கின்றனர். தற்பொழுது தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலையும் காவல்துறையினர் சீர் செய்து வருகின்றனர். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கம்.